ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செவ்வந்தி பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செவ்வந்தி பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு நல்ல பெரிய பெரிய செவ்வந்தி பூவை எடுத்துருக்கிறேன். அதோட காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் எல்லோ ஐஸ்வர்யம், ஒயிட் கலரில் இருந்தால் ஒயிட் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஹைப்ரிட் செவ்வந்தி பூ மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா பெருசு பெருசாக நல்லா கலராக இருக்குது பாருங்க. நல்லா டார்க் எல்லோ கலரில் இருக்குது. இதை கோர்த்து எடுக்கிறதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கலாம். அதில் வந்து ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூல் வந்துட்டு நீங்கள் மாலை ரெடி பண்ணுறதுனா இந்த மாதிரி பைண்டிங் நூல் போட்டுக்கோங்க. பைண்டிங் நூலில் நம்ம மாலை ரெடி பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ரெட்டையாக போட்டு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்ட்ராங்கான நூல் கூட போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா நீளமாக நூல் போட்டுட்டு அதோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு செவ்வந்தி பூ காம்பே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சால் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கயிறு முடி போடுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக 2 முடி போட்டுக்கோங்க. ஏன்னா மாலை ஃபுல்லாக எங்கேயுமே கட்ட தேவையில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கோர்த்து தான் எடுக்க போகிறோம். அதனால் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாலையை ரெடி பண்ணலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி முடி போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். ரோஸோட காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். ரோஸ் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பாருங்கள், செவ்வந்தி பூவோட இந்த ரவுண்டு சைஸுக்கு வரதுனால, சின்ன பூவாக இருக்கிறதுனால நல்லா ரவுண்டாக கோர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாக 5 பூவா 6 பூவா, நம்மளுக்கு செவ்வந்தி பூ எவ்வளோ சைஸ், எவ்வளோ ரவுண்டு சைஸ் பெருசாக இருக்குதோ அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6 பூ கோர்த்துக்கிறேன். 6 பூ கோர்க்கும் போது தான் செவ்வந்தி பூவோட ரவுண்டு சைஸு கிடைக்குது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி 6 பூ கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலை நகர்த்திக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள். கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துருக்குறோம் இல்லைங்களா. அது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் கோர்த்துக்கிட்டோமா போதும். அடுத்து செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். செவ்வந்தி பூ கோர்க்கும் போது காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. 2 பூவாக கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள். நம்ம ரெட் ரோஸ் எவ்வளோ ரவுண்டு சைஸ் கோர்த்துமோ அதே ரவுண்டுக்கே செவ்வந்தி பூவும் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால் பார்த்து அளவு வச்சு அந்த ரவுண்டு சைஸுக்கு கோர்த்துக்கிட்டிங்கன்னா மாலை ஒரே மாதிரியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல டார்க் எல்லோ கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நான் இடையில கொஞ்சம் ரோஸும் கோர்த்துக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம். ரோஸ் நம்ம கீழே கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரியே தான் நம்ம கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்து இல்லைங்களா, அது இந்த இடத்துல கோர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் கோர்த்துக்கிட்டா போதும். இந்த இடத்துல நம்ம 6 பூ கோர்த்துக்கிட்டு மறுபடியும் செவ்வந்தி பூ கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு மறுபடியும் ரோஸே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் நல்லா ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. இடையில ஏதாவது பன்னீர் இலையோ இல்லை துளசியோ ஏதாவது வேறு ஏதாவது இலைகள் வைக்கிறதுனா கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இவ்வளோ நீளத்துக்கு கோர்த்தாச்சு. நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கலாம். நூல் வந்து கம்மியான நீளத்துக்கு போட்டுக்கிட்டோமா போதும். நூலோட கடைசி பக்கம் இந்த மாதிரி செவ்வந்தி பூ காம்போ ரோஸ் காம்போ இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சா கட்டிக்கலாம். இல்லைனா முன்னாடி சொன்ன மாதிரி கயிறு முடி போடுற மாதிரி நல்லா 2 முடி போட்டுக்காங்க. முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலு காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துட்டு ரவுண்டா நம்ம முன்னாடி செவ்வந்தி பூ ரவுண்டு வச்சு கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி ரவுண்டா இந்த இடத்துல ரோஸ் கோர்த்துக்கலாம். ரோஸும் நல்லா பெரிய பெரிய ரோஸாக இருந்ததுன்னா நம்ம செவ்வந்தி பூ எப்படி கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கோர்க்கிறோமோ அதே மாதிரி ரோஸையும் கோர்த்துக்கலாம். ரோஸ் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கிறோம். இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரோஸ் கோர்த்துட்டு அடுத்து செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல 2 செவ்வந்தி பூ மட்டும் கோர்த்துக்கலாம். 2 கோர்த்துட்டு மறுபடியும் ரோஸ் கோர்த்துக்கலாம். ரவுண்டாக ரோஸ் கோர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 செவ்வந்தி பூவோ இல்லை 4 செவ்வந்தி பூவோ இந்த இடத்துல கோர்த்துக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கோர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப அழகாக குஞ்சமும் ரெடி பண்ணியாச்சு. இதோட இடையில இலைகள் வைக்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி பன்னீர் இலையோ இல்லைனா துளசியோ மறிக்குழுந்தோ ஏதாவது எந்த இலைகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை வச்சுக்கலாம். அடுத்து மாலையை முடி போடுறதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுட்டு முடி போட்டுக்கோங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் முடி போட முடியும். இந்த மாதிரி நல்லா 3 முடி 4 முடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம். அதே நூல்லையே நம்ம குஞ்சமும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி அதே நூல்லையே நல்லா இறுக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த நூலை கட்டிட்டு கூட குஞ்சத்தில் இருக்கிற நூலை ரெட்டையாக பிரித்து சென்டராக பார்த்து முடி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அதே நூல்லையே முடி போட்டுக்கிறேன் பாருங்கள். முடி போடும்போது நல்லா சென்டராக பார்த்து போடாமல் இந்த மாதிரி மாலையோட ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ பார்த்து முடி போட்டுக்காங்க. நல்லா இறுக்கமாக 3 முடி 4 முடி போட்டுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை ஒட்டி கட் பண்ணாமல், ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். அந்த மாதிரி விட்டு கட் பண்ணியாச்சு பாருங்கள். விட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட கழுத்து சைடு நம்மளுக்கு நல்லா பாருங்கள் ஒட்டி வேணுனாலும் முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி வேணுனாலும் முடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நூல் விட்டு வேணுனாலும் முடி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நூல் விட்டே முடி போட்டுக்கிறேன் பாருங்கள்.
நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக செவ்வந்தி பூ மாலை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.